தைப்பூச திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் தற்போதே பழனியில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஈஸ்வரன். ஈஸ்வரன், தைப்பூச திருநாளையொட்டி கோயில் நிர்வாகம் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா இன்றைய தினமே கோலாகலமாக முருக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது. இந்த தைப்பூச விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்து நாளை தினம் தைப்பூச திருவிழாவினுடைய தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பழனிக்கு முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்றைய தினம் பழனியில் தைப்பூச திருவிழாவை பக்தர்கள் மேலதாளம் முழங்கு காவடிகளை சுமந்து ஆடிப்பாடி கொண்டாடி வருகின்றனர். மலையடிவாரத்தில் முருக பக்தர்கள் பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து இந்த கிரிவலம் வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பழனிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ள வருகை தருவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் முழுமையாக செய்திருக்கிறது. மேலும் இந்த பக்தர்கள் கூட்ட நெரிசல் இன்று மலை மீது சென்று முருகனை தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மலைக்கோயில் இருந்த நடைமுறையில் இருந்த கட்டணை தரிசனம் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு கட்டணம் இல்லாமல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மலையடிவாரத்திலிருந்து பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்கள் 2 முதல் 3 மணி நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை இருப்பதால் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் சுமார் 2.5 லட்சம் அளவிற்கு கோயில் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் 3000 போலீசார் இன்று முதல் பழனியில் 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தொடர்ந்து நாளைய தினம் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. பக்தர்கள் விரைவாக அந்த சாமி தரிசனம் செய்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.